கொஞ்ச நாள் ஓடும். அந்த அபிஷேகமும் கிருபையும் கொஞ்ச நாள் நிலைத்திருக்கும். ஆனால் சத்தியம் இருக்குமான்னு கேட்டால் சொல்லிக்க முடியாது. அபிஷேகம் இருக்கும், கிருபை இருக்கும், சத்தியம் இருக்காது. சத்தியம் இல்லாதபடினா அந்த அபிஷேகம் கிருபையும் கொஞ்ச நாளில் மங்கி போயிடும். கர்த்தர் எடுக்க மாட்டார். நீங்களே அது மங்கி போய் அது ஒன்றும் இல்லாமல் ஆவி அவிழ்த்து போடுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள். அதன் பிறகு திருமணம் என்ற விஷயத்தில் முழுவதுமாய் தன்னை இயேசுவை, அதாவது கர்த்தரை மறுதளித்தா, ஆவியை மறுதளித்தா, ஆத்மாவை செழிப்பை மறுதளித்தா, தேவன் கொடுத்த தண்ணீரினால் பிழைக்கப்பட்ட பிள்ளை அது. தேவன் கொடுத்த ஒரு மறு ஜென்ம வாழ்க்கைக்கு ஒப்பாய் அது காணப்படுகிறது. ஈசாக்கு மோரியா மலையின் தேசத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தார், பிள்ளையாண்ட மீது கைதியை போடாதேன்னு. அது வேறு. இங்கு தத்தளிக்கிற குழந்தைகளுடைய சத்தத்தை கேட்டு இவர் கதறில் கர்த்தர் வந்து தண்ணீரை கொடுக்குறார். இது ஒரு விதமான மறுமலர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு ஒப்பாகவே அந்த குழந்தை சின்ன வயதுலேருந்து தேவனுடைய கரத்திலிருந்து பருக்கின குழந்தை, தேவனுடைய மனுஷனுடைய வித்து, தேவனுடைய மனுஷனோட ரத்தம், தேவனுடைய மனுஷனுடைய ஆகாரம், ஆகாரக்கூடிய ஆகாரமே தேவ மனுஷன் வீட்டிலேருந்து வந்தது. இது அடிமையாக இருந்த பொழுதிலிருந்தே இவளுக்கு ஆபிரகாம் வீட்டினுடைய சவரட்சணை எல்லாமே கிடைத்தது. மறுமணி ஆட்ட பிறகு இன்னும் கூடுதல் ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாம் இருந்து கூட கர்த்தருக்கென்று நிற்க வேண்டிய அந்த குணாதிசயம் இவளோடு காணப்படவில்லை. நேராக போய் பழைய பாவத்துக்கு போயிடுறாங்க. மறுபடியும் பிறந்த சபைக்குள் வந்து ஞானஸ்தானம் எடுத்து சரீர பிணிகள், வியாதிகள், பண கஷ்டம், நெருக்கங்கள் எல்லாம் போனதும் திருமணத்தை போய் பார்த்தா பாரம்பரிய சபையில் போய் திருமணம் பண்ணலாம். ஏன்? மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் வந்து பூர்ண சுவிசேஷ சபையில் மாப்பிள்ளை இல்லையா? இல்லாது எங்கள் தாய் சபை. இப்போ பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ பாடுகள் இல்லை, இப்போ ஆளுகை நேரம் வந்துருச்சு. இப்போ அதுக்காக போய் புதுசாக ஒரு பாடை கூட்டின்னு வரோம். ஏன்? திருமண நேரத்தில் காணாமல் போகிற விசுவாசிக்கு ஒப்பனையாகத்தான் இந்த ஆகார் காணப்படுறா. ஏன்? ஒழுங்கா வாழ்க்கை என்ன பிடிக்காது. அப்போ பஞ்சம், பசி, வறுமை, வனாந்தரம், தாகம், நிர்வாணம் இது இருந்தால் தான் கர்த்தரை கூப்பிட்றாங்க. அதனால் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையோடு விசுவாசி காணப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பிரச்சனையை போக்கிட்டு வேணாம் ஆண்டவர்னு ஓடி போகிறவங்களும் இருக்காங்க. பிரச்சனை மேலே பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டு என்னாலும் தேவ சமூகத்தில் காணப்படுகிறதை போல் இருந்து ஜபித்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஜபங்கள் எல்லாம் தேவைக்கான ஜபம்தான், தேவனுக்கான ஜபம் இல்லை. தேவ தேவைக்காக ஜபம் இல்லை, இவர் தனிப்பட்ட தேவைக்கான ஜபம். தவறு இல்லை. எவ்வளோ நாள் தான் இது தேவைக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்க? அதுக்கு மேலே அந்த ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையா என்று கேட்டால் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கோபம் வரும். சொன்னால் சுருக்கணும் கோபம் வரும். சபையை விட்டு போயிடுவாங்க, போயிட்டு வனாந்தரில் அலைவாங்க, இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுவாங்க. அதான் நன்மைக்காக. அப்புறம் போய் திருமணத்தில் தான் யாருன்னு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க.